வணக்கம் அக்கா, நான் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்த வீடியோஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அதாவது பழங்களை ரெகுலராக சாப்பிட்றவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தடையை பற்றி பார்க்க போகிறோம். பழம் போர் அடிக்குதா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, பழங்கள் கொண்டு போய் கொடுப்போம், 1 மாதம் சாப்பிடுவாங்க, உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, பெனிஃபிட் ரொம்ப நல்லாவே தெரியுதுன்பாங்க. 2வது மாதம் சாப்பிடுவாங்க, 3ஆவது மாதம் சாப்பிடுவாங்க, திடீர்னு 4வது மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம்பாங்க, இல்லை வீடு மாற போகிறோம்பாங்க. சில மெம்பர்ஸ்லாம் ரொம்ப தங்கம், ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, எனக்கு ஃப்ரூட்ஸ் போர் அடிச்சிருச்சு, எனக்கு பிரேக் வேணும் அப்படின்பாங்க. ஸோ பழங்கள் ஏன் போர் அடிக்குது? பழங்கள் ஏன் போர் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம்னா, அதோடைய எதிர்க்கட்சி, அதோடைய காம்படிட்டரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும். இங்கே பழம் சமைக்காத உணவு, அதோடைய எதிர்க்கட்சி யாரு? சமைச்ச உணவு. இந்த சமைச்ச உணவு செத்து போன உணவுங்கிறதுனால, இதை எப்படி வேணால் மாடிஃபை பண்ணலாம், எப்படி வேணால் டிங்கரிங் பண்ணலாம், எப்படி வேணால் வடிவமைச்சு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணாலும் என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதில் சத்து இருக்கா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அதனால் என்ன செய்வாங்க, அந்த டேஸ்ட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்வீட்டு, உப்பு, காரம், மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நாக்கை ஏமாற்றி என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக டேஸ்ட்டை வர வச்சிடலாம். இந்த சமைச்ச உணவு செத்து போனதுனால எவ்வளோ வெரைட்டி வேணாலும் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மெனு ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா சைனீஸு, இட்டாலியனு, மெடிட்ரேனியனு, நார்த் இந்தியனு, சவுத் இந்தியனு, இன்னும் இது போக ஸ்வீட்ஸ் இருக்குது, சேவரிஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இத்தனை வெரைட்டி அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது எப்படி வேணால் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே பழத்தில் நம்ம நிலப்பரப்பை சுற்றி எத்தனை பழம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விரலிவிட்டு எண்ணிடலாம், ஒரு 10. இன்னும் பக்கத்து நிலப்பரப்புல இருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 வெரைட்டி. எப்படி தான் நீங்கள் முக்குனாலும் ஒரு 20க்கு மேலே வாய்ப்பே இல்லை, ஒரு 20 வெரைட்டியை தாண்டாது. நிறைய மெம்பர் ஃபோன் பண்ணுவாங்க, பழங்கள் சாப்பிட்ருப்பாங்க, போர் அடிக்கும், ஃபோன் பண்ணி தம்பி வேறு எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. வேறு என்னென்னா வேணும், பழம் என்னென்னா வேணும்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஏன்னா இயற்கையில் பழம் அவ்வளோதான் இருக்குது. இந்த வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது டெய்லி வெறும் இந்த லிமிட்டடான பழங்களில் தான், இவ்வளோ பழங்கள் தான் நம்ம ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஈஸியாக போர் அடிச்சிருது. 2வது முக்கியமான விஷயம் டேஸ்ட்டு. நம்ம பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டேஸ்ட் மட்டும்தான், ஸ்வீட்டு. வேணா ஒரு 10% புளிப்பு சேர்த்துக்கலாம், இனிப்பு கலந்த புளிப்பு சேர்த்துக்கலாம். மற்றபடி மோஸ்ட்லி 90% என்னது தான், ஸ்வீட்டு மட்டும்தான். ஆனால் இங்கே சமைச்ச உணவில் காரம், மசாலா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரு, சால்ட்டு, அப்புறம் சார்கோல்டு, பார்பிக்யூஸ் எல்லாமே சார்கோல்டு, இங்கே நிறையா என்ன இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட்டு இருக்குது. ஒன்றை மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்வீட்டு கலந்து சால்ட் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்வீட் கலந்து சார்கோல்டு கொடுக்கலாம். இதை மாற்றி போட்டு எப்படி வேணால் என்ன செஞ்சுக்கலாம், வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். டெய்லி வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு, இப்போ காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லோரும் தான் வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு டெய்லி காலையில் வெறும் ஸ்வீட்டை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது, ஈஸியாக போர் அடிக்க தான் செய்யுது. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? பழம் போர் அடிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் பார்த்துட்டோம். ஒன்று வெரைட்டி இல்லை, 2வது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டேஸ்ட் இல்லை. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு?
ஒரே தீர்வு தான். ஏன் பழம் சாப்பிடணும் அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் இங்கே ரெகுலராக நீங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சு டயட்டை என்ன செய்வீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. பழத்தை எதுக்காக சாப்பிட்றோம்? ஒரே விஷயத்துக்காகத்தான், ஆரோக்கியம். இயற்கை உருவாக்குன உடம்புக்கு இயற்கை உணவு தான் தேவை. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இங்கே பழத்தை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதுவும் வேலை கேட்காது. நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் உள்ளே போகிற உணவு குப்பையாக இருந்துச்சுன்னா அதுவும் போச்சு. நிறையா ஜிம்மில் உள்ள வெயிட் லிஃப்டர்ஸு, அத்லீட்ஸு இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கேன்சர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ விஷயம் வந்து என்னென்னா, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரே வேலை தான், ஒரே உணவு தான். என்ன உணவு? பழம். அப்போ பழங்கிறது சாய்ஸ் கிடையாது. ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் சாய்ஸ். பழங்கிறது மஸ்ட்டு. பழங்கிறது ஆசைக்காக சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது, அது ஆரோக்கியத்துக்காக சாப்பிடக்கூடிய உணவு. இந்த விஷயத்த ஏன் பழம் சாப்பிடணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பழம் போர் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்ய மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பழம் போர் அடிக்குதுங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தோடு அவங்க சம்மந்தப்படுத்தி பார்க்காதனால தான் அந்த சம்மந்தப்படுத்தி பார்க்காதவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஈஸியாக போர் அடிச்சிருக்கு. ஃப்ரூட்ஸ் எப்பயுமே, பழங்கள் எப்பயுமே வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன். நான் என் மெம்பர்ஸ்ட்டு சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஐயோ அம்மா எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லி எப்பயோ உட்காந்து அழுகிறதுக்கு தினமும் கஷ்டப்பட்டு ஒரு வேளை உணவை மாற்றுறது எவ்வளவோ தேவலாம். வண்டி நேராக போகும்போது ஒன்றும் தோணாது, ஒரு குலுங்கும் போது தான் தெரியும். ஸோ ஆரோக்கியம் இப்போ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஒன்ஸ் அது உங்களை விட்டு போகும்போது தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் பற்றி உங்களுக்கு புரியும். நிறைய மெம்பர் ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க. இதில் லேடிஸ் வந்து ரொம்ப மோசம். இந்த வீட்டில் உள்ள லேடிஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்க தான் ரொம்ப மோசம். ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய லேடிஸ் ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க. ஃபோன் பண்ணி தம்பி இதை விட கம்மியானது இல்லையான்னு கேட்பாங்க. ஏக்கா இதை விட கம்மியானது எப்படிக்கா, ஏன்க்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சாப்பிட முடியலன்னு கேட்பான். சாப்பிட முடியல. ஒரு ஹாஃப் பாக்ஸ் நாங்கள் கொடுக்குற ஒரு ஹாஃப் பாக்ஸுங்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ போனோம். ஒரு 1/2 கிலோ தோல் உள்ள பழத்தை கட் பண்ணால் ஒரு 300 கிராம் கட் ஃப்ரூட்ஸ் வரும், 200 கிராம் தோல் போகும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ பழத்தை கூட உங்களால் சாப்பிட முடியலன்னா, ஒரு வேளை உணவை கூட உங்களால் பழமாக மாற்ற முடியலன்னா, எத்தனை ஆண்டவன் வந்தாலும் சரி உங்கள் உடம்பை என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. நீங்கள் எத்தனை மணி அடித்தாலும் சரி, கோயிலில் எத்தனை ஊரில் இருந்தாலும் சரி, எத்தனை டாக்டர் ஏறி இறங்கினாலும் சரி, எத்தனை ஹாஸ்பிட்டலில் உட்காந்தாலும் சரி, எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு புது உடம்பு என்ன செய்ய முடியாது, உங்களால் வாங்க முடியாது. ஸோ நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு குரங்க, நம்மலாம் குரங்க தானே, அதை சொன்னாலே நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. ஒரு குரங்க ஒரு வேளை பழம் சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து நினச்சாலே எங்களுக்கு சிரிப்பாக தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஏன் பழங்கள் போர் அடிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து இயற்கை உணவு முறையை ஏன் ஃபாலோ பண்ண முடியலை, இயற்கைனா என்ன, இதை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.